ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீக்லி மீல் பிளானும் க்ராசரி ஷாப்பிங்கும் அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு எப்போவுமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் 1 மீல் வந்து ஃப்ரூட் பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் 5 நாளைக்குமா மொத்தமாக 5 அந்த மாதிரி வாங்காமல் 3 நாளைக்கு மட்டும் வாங்கிப்பேன். அப்போ கூட குறையா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 மாதுளம்பழம், 2 அவக்காடோ, அப்புறம் வாழைப்பழம் இருக்குது. இது 5 டேஸுக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஒரு மீல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐதர் வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஸாக இருக்கும், அப்படி இல்லைனா சாலட்ஸ் இருக்கும். சாலட் பார்த்திங்கன்னா கேபேஜ், பர்பிள் கேபேஜ், ஒரு குடமிளகாய், 3 கேரட், அப்புறம் 4 குக்கும்பர். இதுதான் கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த ஒரு வாரத்துலேயே ஃபினிஷ் பண்ணிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேபேஜ், கேரட்லாம் வேறு காய்கறி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாலடுக்கு போக. அடுத்தது பொரியலுக்கு பார்த்திங்கன்னா 3 பொரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவரைக்காய், அப்புறம் கோவக்காய், பீன்ஸ், இது 3மே பொரியலுக்கு. அடுத்து கீரை பார்த்திங்கன்னா பாலக்கீரை மட்டும்தான் எடுத்திருக்கேன். வாரத்துக்கு 2 கீரை செய்யலாம் நீங்கள், உங்களோட சாய்ஸ் பிரகாரம். எனக்கு இன்றைக்கி பாலக்கீரை தான் கிடச்சிது. கீரை எப்போயுமே வந்து நான் ஒரு வாரத்துக்கு தான் வாங்குகிறேன் இல்லைங்களா, அதனால வாங்கி காய வச்சிடணும். அந்த கட்டெல்லாம் பிரிச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் அதை 1 வீக்கில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மொதல் நாளே கீரை யூஸ் பண்ணிடணும். அப்படி இல்லை இந்த மாதிரி வந்து பிரிச்சுட்டு காய வச்சுட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 நாளில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் கீரை. ஸோ இந்த மாதிரி இதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் பெருசாக, அது ஃபிட் ஆகுற மாதிரி. இதில் போட்டு நான் வச்சுருவேன். கீரை வந்து குழம்புக்கு தான் யோசித்து வச்சுருக்கேன். பாலக்கீரை எப்போவுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. நான் காலையில் செய்கிறதுனால பாலக்கீரை மோஸ்ட்லி வாங்குவேன். கொத்தமல்லி எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது நடுவில் இருக்க அந்த தேவையில்லாத வேஸ்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் வாங்குறது பெருசு இல்லை, அது கரெக்டாக ஸ்டோர் பண்ணால் தான் அந்த வீக் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால். இதை தவிர்த்து ஒன்று கார்ன், இல்லைனா காலிஃப்ளவர், இல்லைனா மஷ்ரூம், இல்லைனா பன்னீர், இதில் ஏதாவது சாய்ஸ் பண்ணி கூட உருளைக்கிழங்கும் வாங்கிட்டோம்னா நம்ம அது வச்சு வெரைட்டியாக ரெசிபீஸ் எதாவது ரெடி பண்ணலாம். கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேர்டும் மோரும் கண்டிப்பாக கூட இருக்கணும், அதனால் எப்போவுமே வாரம் கேர்டும் மோரும் வாங்கிப்பேன். புதினா வந்து இந்த மாதிரி எதழ் எடுத்துகிட்டு தான் நம்ம லீஃப் எடுத்துகிட்டு தான் வைக்கணும், அப்படியே டைரெக்டாக வச்சா காஞ்சிடும். இப்போ முருங்கைக்காய் சீசனுங்க சூப்பராக கிடைக்கிது, அதனால் கண்டிப்பாக குழம்பு எதுக்காவது யூஸ் பண்ணலாம். இந்த வாரத்துக்கு கொஞ்சம் அரிசி 5 கிலோ அரிசியும், அதாவது இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, அப்புறம் 2 லிட்டர் ஆயில். இந்த இது வந்து ரைஸ் வந்து இந்த மந்த்துக்கே போகும். அப்புறம் இந்த வாரத்துக்கு எக்கு வாங்கியாச்சு. ஸோ நான் வந்து ரைஸ் ஃபஸ்ட்டு டேவே வந்து முருங்கைக்காய் காரக்குழம்பு பண்ணேன். அதுக்கப்புறம் கோவக்காய் ஃப்ரை கேட்டாங்க பிள்ளைங்க, அதனால் கோவக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன். இது வந்து சாலட்ஸ் என்னோடய இஷ்டம் போல் நான் எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து பயிர் ஊற போட்டிருக்கிறதுனால பயிரோட அவக்காடோ, அப்புறம் வெள்ளரிக்காய், கேரட் துருவி போட்டு நான் லெமன், ஆலிவ் ஆயில், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு டயர்டாக இருந்தது. ஆக்சுவலாக காலிஃப்ளவர் குருமா செய்யணுன்ட்டு, அப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸும் இருக்குது இல்லையா, அதனால் பீன்ஸ், கேரட்டு, பொட்டேட்டோ எல்லாமே போட்டு நான் குருமா வச்சிட்டேன். ஸோ நைட் சப்பாத்திக்கும் எனக்கு இது சரியாக போயிடுச்சு. கூட தொட்டுக்கு ஆம்லெட் மட்டும்தான் வச்சேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தான் செஞ்சேன். அது நான் வீடியோ போடலை, நார்மல் தக்காளி சாதம். அடுத்து பார்த்திங்கன்னா 4வது நாள் தான் கீரை எடுக்கிறேன். பட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து கீரை குழம்பு, அவரைக்காய் பொரியல், வேர்க்கடலை போட்டு மசாலா மாதிரி பண்ணியிருக்கேன். இது கூடயும் வந்து நான் கொஞ்சம் குருமா வச்சேன், ஆனால் இது வேறு ஸ்டைலில். ஏன்னா காலையில் பூரி செஞ்சேன் அவங்களுக்கு, அதுக்கேற்ற மாதிரி குருமா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கூட அப்பளம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையில் வந்து கோஸ் கூட்டு வச்சுட்டு ரைஸு, சாம்பார், நார்மல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். இது காலையில் கொடுத்து விடுறப்ப நான் கண்டிப்பாக மோரும் சாம்பார் பாட்டிலில் கொடுத்துருவேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரூட் தான். இது அப்படியே கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் எல்லா வெஜிடபிள்ஸும் மாற்றிட்டேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய் இப்போ நிறைய கிடைக்கிது, அதனால் அதை வாங்கிட்டு முள்ளங்கி, பூசணிக்காய், அப்புறம் கார்ன் எடுத்திருக்கேன் இந்த வாரம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், இதெல்லாம் பொரியலுக்கு. அப்புறம் வந்து இந்த சேனக்கிழங்கு, புதினா, கொத்தமல்லி எப்போயுமே இருக்கோங்க, டக்குன்னு சாதம் தாளிச்சிடலாம். நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த வாரம். இந்த மாதிரி மாற்றி நம்ம யூஸ் பண்ணோம்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம மாதத்தில் சமைக்கலாம். நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதுதான் சமைக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டயர்டாகவும் இருக்காது. வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.